தமிழ் அழகு, வண்ண தமிழ் அழகு, அதை வாசிக்கும் போது அழகு, சொல்லழகு, எழுத்து அழகு, யாப்பு அழகு, சந்தம் அழகு, உன்னை மொழிக்கெல்லாம் மூத்த தமிழ் அழகு. வள்ளுவம் தொடங்கி வைரமுத்து வரை எண்ணற்ற இலக்கியங்கள் அழகு. இந்த அழகான தமிழ் இலக்கியத்தை வாசிக்க நேசிக்க தமிழகமெங்கும் புத்தக திருவிழாவை நடத்தி கொண்டிருக்கிற வரிசையிலே இன்றைக்கு சிப்பாய் கழகம் வேலூர் புரட்சி என்று சுதந்திரத்திற்கு வித்திட்ட இந்த வேலூர் மண்ணை தொட்டு வணங்கி என்னுடைய உரையினை தொடங்குவதற்கு நான் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். நீதியரசர் அவர்கள் பாடநூல் கழகத்தினுடைய தலைவர், திண்டுக்கல் தந்த தமிழ் கரும்பு, பண்டிதர்கள் கடத்தி சென்ற பட்டிமன்ற குழந்தையை கண்டுபிடித்து தந்த காவல் நிலையம். ஒரு அழகான தலைப்பு. இந்த தலைப்பிலே பேசுவதற்கு எனக்கு ஆசையாக இருக்கிறது. நீரின்றி அமையாது உலகு என்று வள்ளுவன் சொன்னார். நான் கொஞ்சம் மாற்றி சொல்லுகிறேன், நூல் இன்றி அமையாது உலகு. அந்த புத்தகமும் படிப்பும் படிப்பாளிகளும் தான் இந்த நாட்டை உயர்த்தியவர். வெள்ளக்காரன் 200 ஆண்டு காலம் இந்த நாட்டை கொள்ளையடித்து, இந்த நாட்டை கொள்ளையடிக்காதவன் யாருமே கிடையாது. டச்சுக்காரர்கள், போர்ச்சுகீசியர்கள், ஆங்கிலேயர்கள், மாமினி சுல்தான்கள் எல்லாரும் கொள்ளையடிச்சான். ஆனாலும் கூட இந்த இந்தியா, நம் பாரத நாடு, அன்னை நாடு வளமாவும் நலமாவும் மாற்றுறதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, படிப்பாளிகள், அறிவாளிகள், அறிவு ஜீவிகள் 5 ஆண்டு திட்டங்கள் என்று பசுமை புரட்சியும் வெண்மை புரட்சியும் நீல புரட்சியும் கண்டு நம் நாட்டை உயர்த்தினார்கள். பாட்டாளிகள் நாங்க குறையா சொல்லலைங்க. தமிழ் ஒரு அற்புதமான மொழி. தொழிலாளி, பாட்டாளியை குறிப்பதற்கு தொழிலாளி என்று ஒரு சொல். அந்த தொழிலாளிங்கிற சொல்ல எடுத்து பாருங்க நீதிபதி அவர்களே. அதான் தமிழ். நுனி லகரம், பொது லகரம், சிறப்பு லகரம். தொழிலாளி என்கிற சொல்லிலே 3 லகரங்களும் இருக்கிறது. பாட்டாளியை பெருமைப்படுத்துகிற நாடு தமிழ்நாடு, தமிழ். ஆனா அந்த பாட்டாளி கூட படிப்பாளி ஆகணும் என்பதுதான் எங்களுடைய வாதம். சும்மா கிடந்த நிலத்தை கொத்தி சோம்பல் இல்லாம ஏறு நடத்தி, கம்மாக்கரையை ஒசத்தி கட்டி, கரும்பு கொள்ளையில் வாய்க்கால் வெட்டி, சம்பா பயிரை பறிச்சு நட்டு, தகுந்த முறையில் தண்ணீர் விட்டு, நெல்லு விளைஞ்சிருக்கு, வரப்பு உள்ள மறைஞ்சிருக்கு, காடு விளைஞ்சு என்ன மச்சான் நமக்கு கையும் காலும் தானே மிச்சம்னு வருத்தப்படுகிறான் பார்த்தீர்களா? அந்த விவசாயி படிப்பாளியாக மாறினால் அவன் வாழ்க்கை உயரும். பாட்டாளியை பாட்டாளியாக வைத்துக் கொண்டிருப்பது குலக்கல்வி இல்லையா? முடிவெற்றவர் பையன் முடிவெட்டிக்கிட்டே இருக்கணும். பானை செய்கிற குயவனின் அந்த சகோதரனின் குழந்தை குயவனாக இருக்க வேண்டும் என்று நினைப்பதுதான் இனியவனின் வாதமா? சிரிப்புலகின் ஷேக்ஸ்பியர், நகைச்சுவையின் சாக்ரட்டிஸ் ஐயா நடுவர் பெருமானிடம் 3 கேள்விகளை நான் கேட்கிறேன். ஒரு பள்ளிக்கூடத்தை திறப்பவன் ஒரு சிறைச்சாலையை மூடுகிறான் என்று சொல்லி இருக்கிறார்கள். புத்தக கண்காட்சியில வந்து நூலகம் திறக்கப்படும் போது 7 சிறைச்சாலைகள் மூடப்படுகிறது என்று பேரறிஞர் அண்ணா சொன்னார். நடுவர் ஐயா பாடநூல் கழகத்தினுடைய தலைவராக இருந்து படிப்பாளிகளை இந்த மண்ணிலே உருவாக்க வேண்டும் என்று நல்ல நல்ல கருத்துக்கள் தாங்கிய படிப்பாளிகளின் சிந்தனைகள் எல்லாம் புத்தகமா தயாரிச்சுட்டு இருக்கிறவர் மேடையில வந்து புத்தக திருவிழாவில் வந்து பாட்டாளிகள் பேசுறதுக்கு 2 பேர். சார், படி 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 என்று படிக்காத தாய் சொன்னார் என்று ஒரு புதுக்கவிஞன் எழுதினார். தாயை படிக்கிறதுக்கு தான் சொல்றா? பாட்டாளிய ஆக்கிறதுக்கு நாமெல்லாம் பாடுபடுறோமா? படிப்பாளிகளை உருவாக்குறதுக்கு நாமெல்லாம் பாடுபடுறோமா? நான் படிக்கலடா, நீ படிடான்னு அப்பா சொல்லுவார். பள்ளிக்கூடத்தை விட்டுட்டு கல்லூரியை விட்டு எல்லாரும் சினிமாவுக்கு போயிருந்தான். நான் போய் சினிமா தேட்டர்ல அந்த மாணவர்களை பிடிச்சேன். ஏப்பா, பள்ளிக்கூடத்துக்கு வராம நீ சினிமா தேட்டருக்கு போயிருக்கீங்க, போஸ்டரை பார்த்தேன் சார், இது படம் அல்ல பாடம் அப்படின்னு எழுதினாங்க சார், அதனால போயிட்டேன் சார். இன்னைக்கு நிலைமை அப்படித்தான் இருக்கு. நீதியரசர் அவர்களே, பொக்ரானிலே அமெரிக்கா சர்வாதிகாரியாக இருந்து இந்த உலகத்தை ஆட்டி வைக்கிற அமெரிக்கா, பொக்ரானிலே நாசாவினுடைய கண்களிலே மண்ணை தூவிக்கொண்டு புத்தர் சிரிக்கிறார் என்று பொக்ரானிலே அணுகுண்டு சோதனையை நடத்திய அறிவாளி ஏபிஜே அப்துல் கலாம் அணு ஆயுதத்தின் சிறப்பு மிகுந்த நாடு என்று இந்தியாவை பெருமைப்படுத்தினார் மிஸ்டர் இடியவர்.
அது அந்த படிப்பாளி அறிவுஜீவியினுடைய ஆற்றல் இல்லையா? புத்தர் சிரிக்கிறார் என்று அதற்கு பெயர் வைத்தார். அங்கேதான் அந்த அறிவுஜீவி இருக்கிறார். பஞ்சசீல கொள்கையை போற்றுகிற நாடு இந்தியா. வம்பு சண்டைக்கு நாங்க போக மாட்டோம். ஒரு நாட்டின் எல்லையை இன்னொரு நாடு மதித்து நடத்தல் வேண்டும் என்றெல்லாம் படித்த அப்துல் கலாம் புத்தர் சிரிக்கிறார் என்று பொக்ரானிலே அணுகுண்டு சோதனையை நடத்தி இந்தியாவை தலைநிமிர பார்த்தாரே. இந்தியா அறிவிப்பு செய்த பிறகுதான் பொக்ரானிலே இந்தியா அணுகுண்டு சோதனையை நடத்தியது என்பது நாசாவுக்கே தெரிந்தது என்றால் எங்கள் படிப்பாளிகளுடைய பெருமை நீங்கள் மறுக்க முடியுமா? மறைக்க முடியுமா? நீதியரசர்களே, படிக்காத காமராசர் எதிர்கட்சியில சொல்லுவார்கள், கர்ம வீரர் காமராசர் படிக்காத மேதை இல்லையா? படிக்காத மேதை காமராசர், ஒத்துக்கொள்கிறேன். ஆறுகள் ஓடுகிற இடங்களில் எல்லாம் அணைகளை கட்டி அந்த அணைகளின் மூலம் நீரை தேக்கி அந்த நீரின் மூலம் மின்சாரத்தை உருவாக்கி அந்த மின்சாரத்தின் மூலம் தொழிற்சாலைகளை உருவாக்கி அந்த தொழிற்சாலைகள் மூலம் வேலை வாய்ப்பை உருவாக்கி வேலை வாய்ப்பின் மூலம் வருமானத்தை உயர்த்திய படிக்காத காமராசர் பாட்டாளிகளை உருவாக்கவில்லை, பள்ளிக்கூடங்களை படிப்பாளிகளை உருவாக்க வேண்டும் என்று சொன்னார். பிச்சை எடுத்தால் நான் பள்ளிக்கூடம் விட்டுவேன் சொன்னார் மிஸ்டர் இடியவர். பாட்டாளிகளை நான் உருவாக்குவேன் காமராசர் சொன்னாரா? ஏன்பா மாடு மேய்ச்சிட்டு இருக்கிற, பள்ளிக்கூடத்துக்கு சாப்பாடு போட்டா நீ வருவியா? மாடு மேய்ச்சிட்டு இருக்க, சோறு யாரு போடுவா? பள்ளிக்கூடத்துல சோறு போட்டா நீ பள்ளிக்கூடத்துக்கு படிக்க வருவியான்னு கேட்டாரே. அதைத்தான் இன்றைக்கு தமிழ்நாடு அரசு மதிய உணவு சத்துணவை தாண்டி காலை சிற்றுண்டி திட்டம் என்று படிப்பாளிகளை உருவாக்குவதற்காகத்தான் இந்த அரசாங்கம் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. பாரதிக்கு பல மொழிகள் தெரியும், பல மொழிகள் படித்தவன் பாரதி. தமிழ் தெரியும், பிரெஞ்சு மொழி தெரியும், சமஸ்கிருதம் தெரியும், தெலுங்கு தெரியும். அதனால்தான் படிப்பாளியாக இருந்த மகாகவி பாரதி யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று பல மொழிகளை கற்றதால் தான் தமிழை பெருமைப்படுத்தினார். இந்த வேலூர் மண் இவ்வளவு அறிவுஜீவிகள் நிறைந்த மண் சார். ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி அமெரிக்காவுடைய ஐடாஸ் கட்டர் இந்த சிஎம்சி மருத்துவமனையிலே உயிரை யமனிடம் இருந்து காப்பாற்றி எத்தனை பேருக்கு இந்த அறிவாளிகள் படிப்பாளிகள் மருத்துவர்கள் யமனோடு போராடி உயிரை கொண்டு வருகிறார்களே, அது படிப்பாளிகளுடைய பெருமை இல்லையா? அதைத்தான் பாரதிதாசன் சொன்னார், அறிவை விரிவு செய், அகண்டமாக்கு, விசால பார்வையால் விழுங்கு மக்களை அணைந்துகள் உடை சங்கமமாக்கு, மானுட சமுத்திரம் நான் என்று கூவு, எங்கும் பாரடா இப்புவி மக்களை, பாரடா உன்னுடன் பிறந்த பட்டாளா, மக்கள் பெருங்கடல் பார்த்து மகிழ்ச்சிகள் என்று அறிவை விரிவு செய் என்று சொன்னார்களா? பாட்டாளிகளை உருவாக்குங்கள் என்று சொன்னார்களா? எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும், இங்கு இல்லாமல் இல்லாத நிலை வேண்டும் என்றால் படிப்பு தேவை. அதனால் தான் அம்பேத்கர் கற்பி ஒன்று சேர் புரட்சி செய் என்று சொன்னார். அசுரன் படத்துல கூட சொன்னார், சொத்து இருந்தா புடிக்கிடுவாங்க, காசு இருந்தா பறிச்சுக்கிடுவாங்க, படிங்கடா, படிச்சா யாரும் எதுவும் செய்ய முடியாது, படிப்பை சொல் கொண்டு வாருங்கள் என்று பேசுகிறோம். வெற்றிமாறன் எழுதின டயலாக் இருக்கு, அது தனுஷ் ரொம்ப அருமையா பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பார். இந்த படம் பார்த்த உடனே தனுஷுக்கு ஃபோன் பண்ணி, தம்பி 10,000 பேராசிரியர்கள் செய்ய முடியாத ஒரு படத்தில் உன் வசனம் அற்புதமா பேசின தம்பி அப்படின்னு பாராட்டினேன். என்ன வசனம் தெரியுமா? சிதம்பரம் நம்மள்கிட்ட நிலம் இருந்தால் ஏமாற்றி எழுதி வாங்கிடுவாங்கடா, நம்மள்கிட்ட சொத்து இருந்தால் நம்மள்கிட்ட ஏமாற்றி எழுதி வாங்கிடுவாங்கடா, தங்கம் இருந்தால் கொள்ளையடிச்சுட்டு போயிடுவாங்கடா, நீ படிக்கிற படிப்பை மட்டும் உன்கிட்ட இருந்து திரும்ப முடியாதுடா சிதம்பரம், படிடா ராசா அப்படின்ட்டு தன்னுடைய மகனை அந்த ரத்த காயத்தோட தொட்டு முத்தம் கொடுப்பான் பாருங்க. அந்த ஒரு டயலாகு, ஐயா கிளம்புங்க நீங்கள், அந்த ஒரு டயலாக் போதான் அவங்க அணிக்கு அவ்வளவு டாப்பான விஷயம் சார். படிச்சாதான் சார் லைஃப்ல முன்னேறி வரலாம். இன்னைக்கு லைஃப் எப்படி இருக்கு, வாழ்க்கை எப்படி இருக்கு? ஒருத்தர் அழகா சொன்னார் 2 வரியில, லைஃப் எப்படிங்க இருக்கு? பாதி வாழ்க்கை லோன் இல்ல, மீதி வாழ்க்கை போன் இல்லை அப்படின்னு. இன்னைக்கு வாழ்க்கை அப்படித்தானே சார் இருக்கு. அறிவை விரிவு செய்து சொன்ன சாக்ரட்டிஸ் ராஜா ராணி திரைப்படத்துல கலைஞர் ஐயா ஒரு அழகான வசனம் எழுதி இருப்பார். நினைச்சு பார்த்தாலே எவ்வளவு சந்தோஷம். பகுத்தறிவை உருவாக்கிய சாக்ரட்டிஸ்க்கு விஷம் தருவார்கள். அந்த மேடையில சாக்ரட்டிஸ் பேசுகிற பேச்சு
எங்கள் அணிக்கு வலு சேர்க்கும் என்பதனாலே அதை சொல்ல நான் ஆசைப்படுகிறேன். உன்னையே நீ அறிவாய். அகிலத்தின் எந்த மூலையில் நீ இருந்தாலும் அறிவை ஓடி போய் தேடி அதை எடுத்துக்கொள். சிந்திக்க கற்றுக்கொள்ளுங்கள். வீரம் விளை போகாது, விவேகம் துணைக்கு வராவிட்டார். ஈட்டீட்டிய வாழும் தினவெடுத்த தோள்களிலே தூக்கிய ஈட்டியும் மாத்திரம் போதாது. இதோ நான் கொடுக்கக்கூடிய அறிவாயுதம், 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 அறிவாயுதத்தை ஏந்திக் கொள்ளுங்கள். அகிலத்தின் அணையாத ஜோதி அறிவு என்று படிப்பையும் கல்வியையும் சாக்ரட்டிஸ் பேசினார் என்று சொன்னார். அந்த அறிவுதான் இன்றைக்கு முக்கியம். படிப்பாளிகளால் தான் இந்த உலகம் விஞ்சி நிற்கிறது. படிப்பாளிகள் தான் சார் இன்னைக்கு இந்த உலகம் டாப்ல வந்திருக்குது. வீட்டுல எல்லாமே அறிவியல் கண்டுபிடிப்புகள் எல்லாம், வாழ்க்கையை எளிமையாக்கியதெல்லாம் இந்த அறிவாளிகளுடைய படைப்பு தானே. ஸ்டீபன் ஹாக்கிங்ஸ் நரம்பு நோய், அவரால் செயல்படும் கழுத்துக்கு கீழே எதுவுமே செயல்படாது. அப்படிப்பட்ட ஸ்டீபன் ஹாக்கிங்ஸ் வானுலக ஆராய்ச்சியில மிகப்பெரிய அறிவியல் விஞ்ஞானியாக மாறுவதற்கு துணை செய்தது கலிபோர்னியாவில் இருக்கக்கூடிய ஒரு கம்ப்யூட்டர் சாப்ட்வேர் இன்ஜினியர். கண் அசைவிலேயே ஸ்டீபன் ஹாக்கிங் கண் அசைத்தாலே அந்த கணினி இயங்குமாறு ஒரு கணினியை ஏற்பாடு செய்த அந்த அறிவாளியால் தான் இன்றைக்கு கருந்துளை என்கிற மிகப்பெரிய கண்டுபிடிப்பை ஸ்டீபன் ஹாக்கிங் செய்து முடித்தார் என்றார். கடைசி செய்தி 1883 நாகரந்தினி இங்கிலாந்திலே நோய்வாய்ப்பட்டு மரணம் அடைகிறார் காரல் மார்க்ஸ். அந்த காரல் மார்க்சின் இறுதி சடங்கிலே கலந்து கொண்டவர்கள் 8 பேர் தான். ஆனால் இந்த உலகத்தில் 1/3 அதே காரல் மார்க்சின் மூலதனம் என்கிற பொது உடைமை சிந்தனைக்கு பின்னால் தான், அந்த படிப்பாளியினுடைய அறிவுத்தனத்தில் தான் பின்னால் இந்த உலகமே இயங்கிக் கொண்டிருக்கிறது. லண்டன் அருங்காட்சியகத்திலே படித்த காரல் மார்க்ஸ் மூலதனம் என்கிற அற்புதமான பொது உடைமை சித்தாந்தத்தை எழுதினார் என்று சொன்னார். தொழிலாளர்களுக்கு 8 மணி நேர வேலை என்ற விடுதலையை பாட்டாளிகளுக்கு வாங்கி கொடுத்ததே காரல் மார்க்ஸ் என்ற படிப்பாளியினுடைய சிந்தனை தான் என்பதை இந்த மாற்றத்திலே நான் எடுத்துச் சொல்ல ஆசைப்படுகிறேன். கண்ணதாசன் நிறைய படிச்சாருங்க. அதனாலதான் சித்தர் இலக்கியத்தை, பட்டினத்தார் இலக்கியத்தை எளிமையாக சொன்னார். என்னுடைய படிப்பு இந்த சமூகத்திற்கு பயன்பட வேண்டும் என்பதற்காக கண்ணதாசன் சித்தர் பாடல்கள் எல்லாம் எளிமையா கொடுத்தாரே, சங்க இலக்கியத்தை எளிமையா கொடுத்தாரே, 2ஆம் நூற்றாண்டு இலக்கியத்தை கூட 20ஆம் நூற்றாண்டு இலக்கியமாக மாற்றி கொடுத்தானே அது செட்டிநாட்டு சுந்தர கவிஞன். பட்டினத்தார் என்ன பாடினார்? அத்தமும் வாழ்வும் அகத்துமட்டே, விழி மெத்திய மாந்தரும் வீதி மட்டே, இரு கைத்தளம் மேல் பற்றிய மைந்தரும் சுடுகாடு மட்டே என்று பட்டினத்தார் பாடலை படிப்பாளியாக இருந்த கண்ணதாசன் சுருக்கி கொடுத்தான் இந்த சமூகத்திற்கு. வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ என்று இலக்கியத்திலே சாதனை படைத்த நம்முடைய கண்ணதாசன் செட்டிநாட்டு கவிஞன் சங்க இலக்கியத்தை கரைத்து குடித்ததால் தான் யாயும் யாயும் யாராகியோரோ என்கிற குறுந்தோலை பாடலை நேற்று வரை நீ யாரோ நான் யாரோ, இன்று முதல் நீ வேறோ நான் வேறோ என்றெல்லாம் எழுதுகிறார் என்று சொன்னால், பாட்டாளிகள் உயர்வுக்கு வர வேண்டும் என்று சொன்னால் பாட்டாளிகளும் படிப்பாளியாக வேண்டும். தேனியிடம் போய் கேட்டான், தேனியே தேனை சேகரிக்கிறாய் நீ, ஆனால் இந்த மனிதர்கள் தேன்கூட்டிலிருந்து தேனை எல்லாம் எடுத்துக் கொள்கிறார்களே, உனக்கு வருத்தமாக இல்லையா என்று தேனியிடம் பார்த்து ஒருவன் கேட்டான். அதற்கு தேனி சிரித்துக் கொண்டே சொன்னது, இனியவன், இந்த மனிதர்கள் என் தேனை மட்டும் தான் எடுத்துக்கொள்ள முடியும், பூக்களின் மகரந்தங்களில் இருந்து தேனை சேகரிக்கிற அறிவை, நுட்பத்தை இந்த மனிதர்கள் என்னிடமிருந்து ஒருபோதும் எடுத்துக்கொள்ள முடியாது என்று சொன்னார். படிப்பாளிகள் தான் இந்த மண்ணுக்கு தேவை. அப்போதுதான் இந்தியா நல்லரசாகவும் வல்லரசாகவும் மாறும் என்று சொல்லி வியக்க வைத்த ரசிக பெருமக்களுக்கு என் இதய தோட்டத்தில் பூத்திருக்கிற நன்றி மலர்களை காணிக்கையாக்கி காலத்தின் அருமை கருதி முடிக்கின்றேன். வருகிறேன். வணக்கம்.